வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. சமீபத்தில் ஐபிஎல் ஆரம்பிச்சு பார்த்துருப்பீங்க. ஐபிஎல் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி இந்த மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தாரு, ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் சிஎஸ்கே ஜெயிச்சு காட்டட்டும், நான் என் ஒரு பக்கத்து மீசையை எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அந்த வீடியோ வந்து ரொம்பவே வைரலாக போணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபின்ற ஃபர்ஸ்ட் ஐபிஎல் மேட்ச்சில் சிஎஸ்கே வின் பண்ணிட்டு அதுக்கு அவர் சொன்ன மாதிரி மீசையை எடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னதான் ஆர்சிபி தோத்தாலும் நான் ஆர்சிபி ஃபேன்டா. கிட்டத்தட்ட ஆர்சிபிக்கு மட்டும்தான் ஐபிஎல் ஆரம்பிச்சதுலேருந்து இன்ன வரைக்கும் ஃபேன்ஸாக இருந்தவங்க, ஆரம்பத்தில் ஃபேன்ஸாக இருந்தவங்க இன்ன வரைக்கும் ஃபேன்ஸாகவே இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆர்சிபி வந்து தோத்தாலும் ஃபேன்ஸ் வந்து ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுறதை எந்த விதத்துலையும் குறைக்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய டீம் எதுன்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்கே, மும்பை இந்த 2 டீம் தான் பெரிய டீமாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் கப்பும் அதிகமாக ஜெயிச்ச டீம். ஆனால் ஆர்சிபி ஒரு கப்பு கூட ஜெயிக்காமல், மென்ஸ் ஐபிஎல்லில் ஒரு கப்பு கூட ஜெயிக்காமல் இருந்தாலும் அந்த டீமோட ஃபேன்ஸ் வந்து ஒரு நாளும் குறைஞ்சி போனதே கிடையாது. அதே போல் அவர் வந்து சொன்னது செஞ்சதுக்கே அவருக்கு வந்து ஒரு சல்யூட் பண்ணணும். ஏன்னா ஒருத்தர் வந்து மீசையை எடுத்துக்கிறேன்னு சொல்லி சவால் விட்டு அந்த சவாலில் மீசையை எடுத்துன்னு காமிச்சிருக்கிறாரு. இங்கே பல பேர் சொன்ன சவாலை நிறைவேற்றுறதே கிடையாது. ஆனால் இவர் சொன்ன சவாலை செஞ்சு காமிச்சிருக்காரு. அதனால சல்யூட். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து மீண்டும் ஆர்சிபிக்காக தொடர்ந்து ஃபேனாகவே இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு சல்யூட். ஏன்னா அவரோட நேர்மைக்காக தொடர்ச்சியாக ஒரே ஃபேன்ஸாக இருக்கிறது, மாறி மாறி இடம் மாறி பச்சோந்தி மாதிரி மாறாமல் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு பல அரசியல் கட்சிகள் பச்சோந்தி மாதிரி மாறிக்கிட்டே இருக்காங்க. அங்கே ஒரு இடம் தாவிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபேன்ஸ் வந்து எந்த இடத்துலையும் நான் மாறாமல் ஆர்சிபிக்கு தான் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஃபேன்ஸுக்கு எனக்கு ஒரு சல்யூட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றது கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.